ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிஎஸ்கே மேங்கோ தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பவர் ஹீரோ மேங்கோரை பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன முதல்ல மன்னிச்சிடுங்க, ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கான வீடியோக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ சரியாக ரெடி பண்ண முடியல. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரெகுலர் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் கருக்குள்ள பண்ணவா. கருகுல பாட்டு முன்னாடி போன சாப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கன்னா, போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் வந்து அந்த லவ் ஹோட்டலுக்கு வந்துருப்பேன். அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஹோட்டலில் ஒரு ஓனர் இருக்காங்களே, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஏற்கனவே அவர் பின்னாடி இருக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த நியூஸ் பார்க்குற டைமில் நம்ம லூஃபன் வந்துடுறாரு பாருங்க. இதே நம்மளுக்கு கச்ச நல்ல சான்ஸ் சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா, சார் நான் ஒரு 3 ரூம் கேட்டேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. அதுக்கு அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, சார் ஓகேவா நீ 3 ரூம் கேட்டேன்டலாம் இந்த பண்ண 3 ரூமுக்கான சாவின்னு சொல்லிட்டு லூஃபன் கிட்ட கொடுத்துருவாரு பாருங்க. லூஃபோட நல்ல வேலை அவர் நம்மளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் பாருங்க. நம்ம ஆன்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூட் டீச்சர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமா நான் செஞ்சு தட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் கியூ நீங்கள் பாரு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா நம்ம கியூனிக்கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம கியூனுக்கும் ஷாக் ஆகுறியே, சும்மா இந்த மாதிரி பண்ணாரு அந்த ஓனரை பார்த்தீங்கன்னா நம்மளை தப்பாக நினச்சினுக்கிறான். நம்ம சைட்லேருந்தால் இங்கே என்ன போயின்னா நீ வேறு இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா கதறாங்க. ஆனால் நம்ம ஜின்மன் சும்மா இல்லை இந்த ஃபோட்டோ பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மன்னு சொல்லுங்கிறான். நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா ஜின்னியூ நீரே என்னோட ஆண்டின்னு பார்த்துக்கணும், அவர் மட்டும் இல்லாமல் நம்ம டீம் வச்சுனா நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் சொல்லலாம். நம்ம ஜின்னுக்கு ஒரே ஷாக்கு லூஃபோன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க. நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்ஸ் கிங் நேஷனை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஜின்னும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படாத நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நம்ம சீக்கிரமாக எங்கே கிளம்பினா சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியை சொல்கிறோம். நம்ம லூஃபோன் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா லூஃபோன் மேலே ரொம்ப பொறாம போகிறாரு. ஏன்னா நம்ம லூஃபோன் இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஜாலியாக இருக்கா, நம்ம இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுனுக்கிறாரு. சரி ஓகே, சின்ன வயசுல தான் பொறுப்புன்றட்டும், இந்த வயசில் அந்த மாதிரி இருக்குன்னா ஜாலியாக இருக்குன்னா சொல்லிட்டு நான் நினச்சாலும் நம்மளால முடிய மாட்டேன்ட்டு நான் 2 வாரம் முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுகிறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த சீன் கன் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா ஜின்மன் சின் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ்லாம் வெளியே காவலுக்காக நின்றுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். என்னன்னா டிராகன் நேஷன்லேருந்து நம்ம நேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான பேர்சன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பேர்சனை பற்றி பேசினுக்கிறீங்களா, அது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். மற்ற சோல்ஜர்ஸ்னால் யாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் நம்ம நேஷனுக்குள்ளே ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்குது. என்னென்னா நீங்கள் சொன்னீங்களே அந்த பவர்ஃபுல்லான பேர்சன் அது வேறு யாரும் இல்லை, அந்த நேஷன் டேயில் ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணல லூஃபான்னு சொல்லிட்டு ட்ராகன் கண்ட்ரி சேர்ந்தவன் அவன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பவர்ஃபுல்லான பேர்சன் அப்படின்னு நம்ம நேஷனுக்குள்ளே ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறான். இவனுங்க இந்த மாதிரி பேசின டைமில் பக்கத்தில் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி 2 துண்டாக வியூ பாருங்கள். என்னன்னா நம்ம டீமன் ஆஃப் தி 9 இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த சிட்டிக்குள்ளே ஓடி வரும் பாருங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் அலறாங்க, என்ன இது டீமன் ஆஃப் தி 9 நம்ம இதே எப்படி இங்கே வந்துச்சு லூஃபன் வந்துட்டானா சொல்லிட்டு பார்த்துனுக்குறானுங்க. நம்ம டீமன் ஆஃப் தி 9 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும்னா அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஆஃப் தி 9க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்களே நினச்ச பாருங்க நம்ம டீமன் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டீமன் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் மேஷன் நோக்கி தான் வேகமாக ஓடி வந்து பாருங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் அலறானுங்க, நம்ம நோக்கி தான் அப்படிங்கிட்டு தப்பிச்சு போயாங்கன்னு சொல்லிட்டு கதறானுங்க. இந்த சோல்ஜர் மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஒருத்தங்க கை வைக்கிறாங்க பாருங்க. யாருன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறேன், வேற ஒரு இல்லை. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜின் சு யாங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களை நம்ம சிம்பிளாக ஜின் யாங் சொல்லி கூப்பிட்டுங்கன்னா நம்ம ஜின் யானுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிளம்புங்க நான் இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி வரேன்னு சொல்லிட்டு அங்கே வீண்டு வச்சு கிளம்புறாங்க பாருங்கள். நம்ம ஜின் யாங் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 விதமான டீமன் இருக்கும். டீமன் பார்த்தீங்கன்னா ஆட்டோபஸ் டீமன், இன்னொரு டீமன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டீமன். 2 டீமன் இருக்குது. அந்த டீமன் நம்ம சமாளிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யாங் பார்த்தீங்கன்னா வச்சுனுக்கிறாங்க. செவரு மலை எகிரி ஒருத்தருக்கு உள்ளே குச்சி வர பாருங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்மளும் பண்ணுறோம். நம்ம ஜின் யாங்க பார்த்தீங்கன்னா நீ வருவோன்னு நான் எதிர்பார்த்தேன்டா, அது மட்டும் இல்லாமல் நீ தானே இந்த டீமன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், உன்னை போட்டு தள்ளிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தானே லூஃபன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. டக்குன்னு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துக்கினா பவர் கேன் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இந்த சீன் கேன் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் மேன்ஷன் ஒரு ஆஃபீஸாக காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் யார்கிட்ட பேசுனுங்கிறாரு. நம்ம நேஷனில் இப்போ ஸ்ட்ராங்கஸ்டான பிரச்சனை யாருன்னா நீரா இப்போ நம்ம நேஷனுக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாரு. அது மட்டும் இல்லைடா நம்ம நேஷனோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செத்துட்டாரு, அவருக்கு வலி நீரா அந்த ஹீரோவாக நிற்கணும்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாங்க. அங்கே முன்னாடி உட்காந்துங்கிறாங்க. நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஜின் குயின்ஜியா. என்னடா இது பேருன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் போட்டிருக்கு. சரிங்களா, இவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சஸில் நம்ம லார்டு மாதிரியே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம லார்டோட கசின் பிளேடரான்.
ஜின்கியூ பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லுறது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நார்மலான லைஃப் வாழ்த்துக்கிறேன். இங்கேருந்து நான் போனேன். ஆனா, மறுபடியும் என்ன ஹீரோ ஆகறதுக்கு கூப்பிடுறீங்களோ சொல்லிட்டு அவரு பேசினுக்கிறாரு. நம்ம லாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்கியூ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு போல. அங்கேருந்து தொட்டி அனுப்பிச்சுட்டுருப்பாரு. இனிமே என் பக்கமே வராருடா, என் மூஞ்சில முழிக்கிறாரு, இங்கேருந்து போயிடுறான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இவரு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாரு போல. அது மட்டும் இல்லாம இவரு பார்த்தீங்கன்னா இந்த ஜின் மேன்ஷனோட லாயல் கார்டா. நம்ம டீச்சர் எல்லாம் சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. லாரு பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டிராகன் கண்ட்ரி சேர்ந்தவனுங்கன்னா நம்ம மேலே வார் நடத்தினுக்கிறானுங்க. ஈரான நம்ம நாட்டு மக்களும் நம்ம நேஷனும் காப்பாற்றணும் சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாரு. அவர் பேசினுங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்குது பாருங்கள். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் மேன்ஷன் வரைக்கும் கேட்குது. என்னடா இங்கே நடக்குது, என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாரே தெரியுது. நம்ம ஆட்டோபஸ் டீமன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பில்டிங்னா வச்சு நொறுக்கும் பாருங்கள். என்னோட இவ்வளோ பெரிய டீமனாக சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துனுக்குறாங்க. ஏன்னா நம்ம டீமனை அச்சு நொறுக்குச்சில் ஒரு பில்டிங். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்ட 40 ஃப்ளோருக்கு மேலே இருக்கான். அந்த ஹைட்டுக்கு இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஒரு கையால் அச்சு நொறுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கோட ஹைட்டாக இருக்கே சொல்லிட்டு பார்த்துனுக்குறானுங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஜின்கியூ சீக்கிரம் போய் நான் சொன்ன மாதிரி செய்கிறேன், நீ ஹீரோ ஆகணும்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டை நீராண்டா காப்பாற்றணும், அந்த டீமனை போட்டு வச்சு டிஸ்ட்ராய் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜின்கியூ பார்த்தீங்கன்னா என்னால் எப்போ டிஸ்ட்ராய் பண்ண முடியும், நான் ஹீரோ கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் நார்மலான ராயல் கார்டாண்டா, என்னால் எப்போ டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்கியூ பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. இவனுங்க இங்கே பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்குல்ல, அது வச்சுக்கணும் ஒருத்தவங்க உள்ள வந்து வீடாங்க பாருங்கள். வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயிட் உமன்றான். இவங்க ஏன்டா இப்படி குடும்பம் வந்து வீடாங்க சொல்லிட்டு நம்ம ஜின்கியூ நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லூஃபன் அச்சடி அப்படி கைஸ். நம்ம லூஃபன் அச்சடியில் பார்த்தீங்கன்னா இந்த நைட் உமனால் மூச்சு பேச இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த நைட் உமனை பார்க்குற டைமில் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா லூட் டீச்சர்னு சொல்லிட்டு கொண்டு வருவான் பாருங்கள். நம்ம லூட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று கலக்குது. டே சீக்கிரம் போய் அவன் அட்டாக் பண்ணுறான். ஜின்கியூ இந்த நேஷனோட நீ ஹீரோவாக வேணாமாடா, நீ மட்டும் ஹீரோ ஆகிட்டேன்னா எல்லாம் உனக்குறாண்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனை நீ சொல்கிற பச்சராக கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னுக்கு ஆசை மூட்டி விட்றாரு பாருங்க. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், நம்ம ஜின்கியூ பார்த்தீங்கன்னா லூஃபனரை ஆச்சரியமாக பார்த்துனுக்கிறான். என்ன பவர் சாமின்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். இதுக்கு மேலே உங்களை உயிரை ஒரு விட்டால் எனக்கு பிரச்சனை வரும், நீங்கள் இருக்கனாலே எனக்கு பிரச்சனை வருது சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஏன்ஷனுக்கார சமன் பண்ணுவான் பாருங்கள். நம்ம ஏன்ஷனுக்கார சமன் ஆகி வருவான் பாருங்கள். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்கே இல்லாத மாதிரி ஆக்கிடுறான். நம்ம டீச்சர் பொறுமையாக இருந்து பார்க்குறாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்கியூ இருக்கா. அது மட்டும் இல்லாமல் செத்து போன நிலைமைன்னு இருக்கிறான். ஆல்ரெடி செத்து போயிட்டான் போல. இது பார்த்து நம்ம டீச்சருக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது லாயல் கார்டு வேறு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான பர்சன் வச்சுருந்தா இந்த அளவுக்கு இவ்விக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸாக இருக்குது, இந்த சான்ஸை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போயாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருக்கிறாரு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரோல் மூலமாக நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியுமா. டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலில் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளும் ஃபன் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வார் மூலமாக அந்த ஸ்க்ரோலில் 2 துண்டாக வெட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்வார் எடுத்துக்கிட்டு நம்ம டீச்சர் நெஞ்சில் இறப்பான் பாருங்க. நம்ம டீச்சரால் சுத்தமாக முடியல, ரத்தம் வாங்கி எடுத்துறாரு. நீ இருக்கனால எனக்கு பிரச்சனை ஆகுது, இன்னொருலாம் நான் ஆல்ரெடி கொண்டுட்டேன், நீ செத்துடுறேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபன் பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு அந்த ஸ்வார் அப்படியே நெஞ்சுக்குள்ளே இறப்பான் பாருங்க. நம்ம டீச்சர் அந்த இடத்துல செத்துடுறான். ஒரு வழி எல்லா வேலையும் முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிம்மதியாகிறோம். இந்த இடத்துல என்ன வீடியோ முடியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.